கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரேஷன் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக 8 மணிக்கு நாம் பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த வருஷத்திலே தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தம், சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். ஹல்லேலூயா. இந்த வருஷத்திலே எப்படி இருக்கும்? பல குடும்பத்துல யோசித்து கொண்டிருப்பீங்க. சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். இந்த வசனம் எங்க இருக்கு அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் எழுதப்பட்டிருக்கு. இந்த வருஷம் வாக்குத்தத்தம் 1ஆம் தேதி நாம் தியானித்து ஜெபித்திருக்கிறோம். ஒருவேளை அன்னைக்கு செய்தி கேட்கல, நான் ஊருக்கு போயிருந்தேன் அப்படின்னா நீங்க கேட்டுக்கலாம். இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, 144ஆம் சங்கீதம் 11 முதல் 15 ஆகிய வசனங்கள். மாயையை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலதுகையும் உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும் என்று ஜெபிக்கிறார். ஏன் அப்படி ஜெபிக்கிறார் அப்படின்னா, கீழே ஆன்சர் எழுதப்பட்டிருக்கு. மாயையை பேசும் வாயும், பொய் மட்டுமே வாயை திறந்தா பேசிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஜனங்களை விட்டு விலகினா மட்டும்தான் நம்ம குடும்பம் களஞ்சியங்கள் நிரம்பும். உங்க வீடு ஆசீர்வாதமா இருக்கணுமா, உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணுமா, உங்களுடைய தலைமுறை ஆசீர்வதிக்கணுமா, உங்களுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படணுமா, அதுக்கு முதல்ல என்ன செய்யணும்? நைட் நேரத்தில் எல்லாரும் வெளியில போயிட்டு, சில குடும்பத்தில் வீட்டுக்கு வந்திருப்பீங்க, சில குடும்பத்தில் ரன்னிங்கில் இருப்பீங்க, சில குடும்பத்தில் நைட் டியூட்டியில் இருப்பீங்க. பல சூழ்நிலை ஆன்லைன் மூலியமா கேட்குறீங்க, ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட செய்தி கேட்குறீங்க. இந்த வருஷம் தேவன் நம்மை பாதுகாக்கணும், அது முக்கியம். ரெண்டாவது, கர்த்தருடைய வருகையில நம்ம காணப்படணும், அதுவும் முக்கியம். நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். பிரதர், சோதனை காலம் அப்படின்னா அப்ப இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம எப்படி யோசித்து பார்க்கலாம் அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 24 மணி நேரம், எந்த நேரம் எப்படினாலும் சோதனைக்கார ஒருத்தன் இருக்கான், பிசாசு. நம்ம கொஞ்சோண்டு இடம் கொடுத்தா போதும், உள்ள வந்துருவான். அவன் பேரே சோதனைக்காரன். அவனுக்கு ஒரு பேர் என்னன்னா சோதனைக்காரன். சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம கர்த்தருடைய கரத்திலே அடங்கியிருந்தா தப்பிச்சுக்கிட்டோம். இல்லை, எனக்கு எல்லாம் தெரியும், நான் எல்லாம் பார்த்துட்டேன், நான் யாரு அப்படின்னு சொல்லி அப்படி இருந்தாச்சுன்னா அங்கே கொஞ்சம் பிரச்சனை உள்ள வந்துடும். அதை ஏன் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, சில குடும்பத்தில் நல்ல பைபிள் வாசித்து தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் பரிசுத்தவான்களை போய் தப்பா பேசிடுவாங்க. அதெல்லாம் ஆபத்தில் சேர்ந்துடும். மாயையை பேசும் வாயும், வாயை திறந்தா கலர் கலரா, டிசைன் டிசைனா, இஷ்டம் போல நல்லா போய் பேசுவாங்க. மாயையை பேசும் வாய், நம்ம கூட ஃப்ரெண்டா இருக்கலாம், சொந்தக்காரங்களா இருக்கலாம், வீட்டில் இருக்கலாம், யாருனாலும் இருக்கலாம். பொய் பேசுறாங்களா? அதுதான் முதல்ல ஒரு கேள்வி. ஏன்னா என் வாழ்க்கையில் நான் பொய் பேசி நான் வம்பா அழிஞ்சு போன ஒரு வியாபாரி. கையில் பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தேன். பொய் பேசுகிறவன் நாசம் அடைவான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டுருச்சு. அப்பந்தான் யோசித்தேன், என் வாழ்க்கையில் நான் எவ்வளோ பொய் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லி என்னைய நான் யோசித்து பார்க்க ஆரம்பித்தேன். இந்த வருஷம் நம்ம குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னா முதல்ல 2 டைப்பில் நம்ம யோசிக்கணும். நம்ம வாயில் பொய் வருதா, அது ஒன்று நம்ம யோசித்துக்கணும். ரெண்டாவது, நம்ம கூட இருக்கிறவங்க நல்ல பொய் பேசுகிறாங்களா, அதையும் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். எப்படியும் 10ல் 1
இல்லை 20ல் 1 கூட இருக்கிறவங்க யாரோ ஒருத்தவங்க பொய் பேசிட்டு இருப்பாங்க. அது நமக்கே தெரியும். மாயையை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையும் என்று எழுதப்பட்டிருக்கு. பொய் பேசுற வாயி, திருட்டுத்தனமான வலது கை. சில குடும்பத்தில் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, திருட்டுத்தனமான கை என்று எழுதப்பட்டிருக்கு. தேவன் நம்முடைய கையின் கிரியில ஆசீர்வதிக்கிறார். ஆனா கள்ளத்தனமான வலது கை இருந்துச்சு அப்படின்னா அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. அவங்களோட நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு, நம்முடைய பழக்கம், நம்முடைய சிநேகம் இருக்கும்போது அது நம்ம ஆசீர்வாதத்துக்கு தடையா மாறிடும். கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி வாழணும் அப்படின்னா, பிதாவோடும் குமாரனோடும் நம்ம ஐக்கியம் இருந்தா நல்லா இருக்கும். நம்ம கூட பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கூட இருந்து நம்மளை வழி நடத்தினா நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். நம்ம சத்தியத்துல நடந்தா நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். சத்திய ஆவியானுக்கு நம்ம இடம் கொடுக்கும் போது சகல சத்தியத்திலும் நம்மளை வழி நடத்துவார். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல பிரச்சனை எப்படி ஆரம்பிக்கி அப்படி சொல்லி நான் என் வாழ்க்கையில யோசிச்சு பார்த்ததுல 24 மணி நேரத்துல ஒரு குடும்பம் செல்போன்ல மூழ்கிக்கிட்டே இருக்கும். சில வாலிப பையங்க அம்மாட்ட பேச மாட்டான், அப்பாட்ட பேச மாட்டான். இப்போ லேட்டஸ்டா ஃப்ரெண்ட்ட கூட பேசுறது இல்லை, ஆன்லைன்ல போய் அது எந்த வெப்சைட்னாலும் இருக்கலாம், இல்லை கேம், இல்லை ஆன்லைன் கேம் எதுனாலும் இருக்கலாம். பல மணி நேரம் செல்போன்ல மூழ்கி போய் கிடப்பாங்க. சில குடும்பத்தில், எல்லாரும் கிடையாது, சில குடும்பத்தில் திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் வீட்டில் கடன் இருக்கும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை இருக்கும், குடும்பத்தில் ஏதாவது போராட்டம் இருக்கும், சில குடும்பத்தில் விக்கிர வழிபாட்டில் இருப்பாங்க. இவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னா, வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் முதல்ல டிவி ஆன் பண்ணுவாங்க, அழகா டிவி முன்னாடி போய் உட்கார்ந்துருப்பாங்க. ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் போயிடும், அப்படியே சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிடுவாங்க. இதெல்லாம் என் வாழ்க்கையில நான் 2015 முன்பாக நான் இப்படி வீட்டில் இருக்கும்போது நைட்டு வீட்டுக்கு போவேன், டிவி ஆன் பண்ணுவேன், நல்லா சாப்பிடுவேன், பார்த்துட்டே இருப்பேன், அப்படியே படுத்து தூங்கிடுவேன். லாஸ்ட் எவ்வளோ நேரம் டிவி பார்த்துருப்பேன் பார்த்தா ஒரு 3 மணி நேரம் பார்த்துருப்பேன். இது என் வாழ்க்கையில் ரியலாக நடந்திருக்கு. ஆனால் நான் பைபிள் எடுத்து கையில் எடுத்து வாசிக்க மாட்டேன், ஜெபம் பண்ண மாட்டேன், தேவனுக்கு நன்றி சொல்ல மாட்டேன். இதெல்லாம் என் வாழ்க்கையில் இருந்துச்சு. நான் 2014 எனக்கு சொந்த வீடு இருந்துச்சு. தேவனுக்கு நன்றி செலுத்தலை, தேவனுக்கு பிரியமானபடி நான் வாழலை, விக்கிர வழிபாட்டில் இருந்தேன். என் கூட இருந்த ஒரு ஃப்ரெண்டு, என் கூட உள்ள ஒரு மனுஷன், என் கூட இருக்கிற ஒருத்தர், அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா வாயை திறந்தா நல்லா பொய் பேசுவார். வாயை திறந்தா நல்லா பொய் பேசுவார். அந்த மனுஷனோட என்னோட வாழ்க்கையில நிறைய காரியத்திலே சிநேகம். என் பணம் கிட்டத்தட்ட ஒரு 13 லட்சம் கிட்ட நான் அவர் கொடுத்துருந்தேன். அவர் மாந்திரியம் பண்ணுவார், நோக்குவரவும் படிச்சிருந்தாரு, ராக்கி அப்படின்னு சொல்லி ஒரு மாந்திரியம் அதை படிச்சிருந்தாரு, இன்னும் நியூமராலஜி பார்ப்பாரு, இப்படி ஏகப்பட்ட ஜாதகம் பார்ப்பாங்க, இப்படி ஏகப்பட்டது பார்ப்பாங்க. அந்த மனுஷனோட என்னோட வாழ்க்கையில ஒரு சிநேகம். என் கூட இருக்கிற ஒரு மனுஷன், அவர் சொன்னபடி நான் கேட்டுட்டே இருந்தேன். லாஸ்ட் 2014 நான் நடு ரோட்டுக்கு வந்துட்டேன். 55 லட்ச ரூபா நஷ்டம். ஆனா கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்க்கும்போது நான் யார்கிட்ட பழகினேன், என்னுடைய சிநேகம் யாரு, என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் யாரு, என்னுடைய பழக்கம் யாரு அப்படின்னு சொல்லி நான் கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்ததுல என் கூட இருக்கிற மனுஷன் நல்ல வாயை திறந்த பொய் பேசுற மனுஷன். அப்பம்லாம் நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டேன். ஒரு 50-55 லட்ச ரூபா நஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் தான் கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். இதை ஏன் உங்களுக்கு நான் சொல்லி தரேன் அப்படின்னா, மாயையை பேசும் வாயும், வாயை திறந்தா பொய் மட்டும்தான் பேசிட்டு இருப்பாங்க. அவங்க கூட பல மணி நேரம் இவங்க பேசும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த வீட்டுக்குள்ளே தரித்திரம், பஞ்சம், கஷ்டம், கடன், பிரச்சனை, உபத்திரம் எல்லாம் வந்து சேர்ந்துரும். நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நான் சர்ச்சில் போய் வேலை பார்க்க ஆரம்பிச்சேன். அப்போ நான் சிஎஸ் சர்ச்சில் வேலை பார்த்தேன். திருநெல்வேலியிலேருந்து திசையன்விளை ஒரு 55 கிலோமீட்டர். அந்த சர்ச்சில் கோயில்குட்டியார வேலை பார்த்தேன். அந்த சர்ச்சில் நான் யார்கிட்ட பேசுவேன், ஐயர்கிட்ட பேசுவேன், சபையோள்கிட்ட பேசுவேன், மூப்பர்கிட்ட பேசுவேன், சர்ச்சில் இருக்க விசுவாசிகள்கிட்ட பேசுவேன். சர்ச்சில் எனக்கு கொடுத்த சம்பளத்தில் அழகா உண்மையாக வாழ ஆரம்பிச்சேன். என் வாழ்க்கை அதுக்கப்புறம் கர்த்தருடைய கிருபையினாலே
அது ஆசீர்வாதமா மாறிச்சு. அப்ப என்னோட வாழ்க்கையில 2 பகுதியை நான் சொல்றேன். 2016க்கு முன்பாக, 2016க்கு அப்புறம். இந்த 2ல என்ன சப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா, பரிசுத்தவான்களோடு பழகும்போது என் வாழ்க்கை எனக்கு ஆசீர்வாதமா மாறிச்சு. பரிசுத்தவான்களோடு நான் தொடர்பு கொள்ளும்போது நாளுக்கு நாள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி. எனக்கு பைபிள் வசனம் வாசித்தா புரியாது. நான் சபையோர்கிட்ட போய் கேட்பேன். வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் போய் உட்காந்து கேட்பேன். அவங்க எனக்கு உடனே சொல்லி தருவாங்க. மூப்பர் அப்படிம்பாங்க, வயசானவங்க. அவங்கள்ட்ட போய் பைபிள் வசனத்துக்கு டவுட் கேட்பேன். எனக்கு அவங்க சொல்லி தருவாங்க. எனக்கு ஒரு பைபிள் வேணும், என்கிட்ட பைபிள் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு வயசான பாட்டிகிட்ட போய் கேட்டேன். அவங்க உடனே பைபிள் வாங்குறதுக்கு எனக்கு உடனே பணம் கொடுத்தாங்க. இப்படி நான் ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் சர்ச்சில் வேலை பார்க்கும்போது எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரிசுத்தவங்கள்ட்ட போய் நான் கேட்பேன். எனக்கு ஒரு பைபிள் வேணும், எனக்கு பைபிள் வாசித்தா புரியலை, அப்போ பைபிள் எப்படி வாசிக்கணும், என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மூப்பர்கிட்ட போய் கேட்பேன். அப்போ 2016க்கு முன்பாக நான் பேசின ஒரு மனுஷன், அந்த மனுஷன் கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு 13 வருஷம் கிட்ட பழக்கம். 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 13 வருஷம். அந்த மனுஷன் விக்கிரத்தில் உள்ள மனுஷன். அந்த மனுஷன் சொன்னதெல்லாம் நான் கேட்டுட்டு இருந்தேன். கடையில் ஒரு கிளாஸில் எலுமிச்சம்பழம் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருப்பேன். கடைக்கு மேலே உள்ள கத்தாழத்தை போட்டு வச்சுருப்பேன். இப்படி விக்கிரத்துக்கு என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாமே செஞ்சுட்டு இருந்தேன். ஏன்னா என் கூட இருக்கிற மனுஷன் பொய்யான மனுஷன். அதனால் எனக்கு ஒரு 50-55 லட்ச ரூபா அதோட தாண்டி, ஆனால் 1/2 கோடியே காணோம். நடு ரோட்டுக்கே வந்துட்டேன். ஆனால் சர்ச்சில் வந்ததுக்கப்புறம் பரிசுத்தவான்களுடைய வார்த்தை கேட்டு, அவங்களுடைய வார்த்தைக்கு கேட்டு கீழ்ப்படிந்து அவங்க சொன்னபடி நடக்க ஆரம்பிச்சேன். சர்ச்சில் மேய்ப்பன் என்ன செய்ய சொல்கிறாங்களோ அதை அப்படியே செய்கிறது, பரிசுத்தவான்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே செய்கிறது, சபையில் சொல்லுவாங்க இப்படி இப்படி செய்யணும்ப்பா, சரியா நான் செய்கிறேன் அப்படின்னு கீழ்ப்படிய ஆரம்பித்தேன். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம எப்படி வாழ்கிறோம், எந்த இடத்துல இருக்கிறோம், நம்ம கூட யார் இருக்கிறா, அதை வச்சு தான் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் growth, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி. அதுக்கப்புறம் நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா மாறும். என் வாழ்க்கையிலே சாபத்துல நான் வாழ்ந்திருக்கேன், வியாதியில இருந்திருக்கேன், மன அழுத்தத்துல வாழ்ந்திருக்கேன், வீட்டில் பிரச்சனை போராட்டங்களோடு நான் வாழ்ந்திருக்கேன். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நான் பைபிள் எடுத்து நான் வாசித்து பார்த்தல, நான் தப்பா வாழ்ந்திருக்கேன், நான் பைபிளை விட்டு நான் இஷ்டம் போல வாழ்ந்திருக்கேன், என்னோட வாழ்க்கை சரியில்லை அப்படின்னு சொல்லி முதல்ல நான் கரெக்ட் இல்லை அப்படின்னு சொல்லி உணர்ந்து மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள ஆரம்பிச்சேன். பாவியா என் மேல கிருபையா இருங்க அப்படின்னு சொல்லி தேவனோட சமூகத்திலே உள்ள வர ஆரம்பிச்சேன். நான் சர்ச்சில் வேலை பார்த்ததுனால டெய்லி 2 சர்வீஸ், காலையில் ஒரு சர்வீஸ், நைட் ஒரு சர்வீஸ், 2 சர்வீஸ்லையுமே ரவிராஜ் உள்ள இருப்பேன். சர்ச்சுக்குள்ளே இருக்கும்போது காலையில் என்ன மெசேஜ் பேசுகிறாங்க, நைட் என்ன மெசேஜ் பேசுகிறாங்க, அவங்க எப்படி பாட்டு படிக்கிறாங்க, எல்லாத்தையும் உட்காந்து கேட்க ஆரம்பிச்சேன். என் வாழ்க்கை எப்படி இருக்கு, நான் கர்த்தரை விட்டு எப்படி தள்ளி போய் வாழ்ந்தேன். இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்லி தரேன் அப்படின்னா, மாயையை பேசும் வாயும் பொய் மட்டுமே பேசிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு மனுஷன் வாழும்போது அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. ஏன்னா எத்தனையோ குடும்பத்துல இணைந்திருக்கிறீங்களா, என் குடும்பம் எனக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொல்லி நிறைய குடும்பத்துல இணைந்திருக்கிறீங்க. நம்ம குடும்பம் முதல்ல ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா நம்ம இருக்கிற இடம் எந்த இடம் நல்லா யோசித்து பாருங்க. கேட்டா என் ஃப்ரெண்டு அப்படிம்பாங்க, அந்த ஃப்ரெண்டு கேட்டா படத்துக்கு போயிட்டு இருப்பாங்க, தேவையில்லாம ஒரு ஃப்ரெண்டுகிட்ட பழகிட்டு இருப்பாங்க, சில குடும்பத்தில் தண்ணி அடிப்பாங்க அவங்கள்ட்ட பழகிட்டு இருப்பாங்க, சில குடும்பத்தில் தப்பா வாழ்ந்துட்டு இருப்பாங்க அவங்கள்ட்ட பழகிட்டு இருப்பாங்க, அவங்க தப்பு தான் பண்றாங்க, அவங்க தேவையில்லாம ஒரு பாவத்துல அடிமையா இருக்காங்க, ஒரு கஞ்சா அடிமையில இருப்பாங்க, ஒரு மதுபான அடிமையில இருப்பாங்க, ஒரு புயலை போட்டுட்டு இருப்பாங்க, இன்னொரு பக்கம் விக்கிரத்துக்கு போயிட்டு இருப்பாங்க, விபச்சார அடிமையில இருப்பாங்க, பாவத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க, பொய் நல்லா பேசிட்டு இருப்பாங்க. அவங்களோடு நம்மளோட ஐக்கியம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கை எப்படி ஆசீர்வாதமா இருக்கும். ஏன்னா நான் சர்ச்சில் போய் நான் 2 வருஷம் வேலை பார்த்தேன். நான் 2 வருஷம் சர்ச்சில் வேலை பார்க்கும்போது அவங்களுடைய அங்க இருக்கிற எல்லா சூழ்நிலையும் வேற. என்னோட ஐக்கியம் பரிசுத்தவான்களோடு இருந்துச்சு.
ஏன்னா ஐயர்கள்ட்ட போய் பேசுவேன், சபையோர்கிட்ட போய் பேசுவேன், சர்ச்சில் விசுவாசிகள் வீட்டில் போய் பேசுவேன், மூப்பர்கிட்ட போய் பேசுவேன், பரிசுத்தவங்கள்ட்ட போய் பேசுவேன், வந்த ஊழியர்கிட்ட பேசிட்டு இருப்பேன். அப்ப நம்முடைய ஐக்கியம் யாரோட இருக்கு? மாயையை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலதுகையும் என்று எழுதப்பட்டிருக்கு. திருட்டுத்தனமான வலதுகை. ஏன்னா சில குடும்பத்துல லஞ்சம் வாங்கிட்டு இருப்பாங்க, உண்மையா சம்பாதிக்க மாட்டாங்க. அவங்களோடு ஒரு சிநேகம் இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளே பலவிதமான வியாதி, சாபம், பிரச்சனை, போராட்டம், நிம்மதி இல்லாத சூழ்நிலை இதெல்லாம் உள்ள வந்துடும். ஏன்னா இது அவ்வளோத்தையும் நான் அனுபவிச்சிருக்கேன். ரவிராஜ் யார் அப்படின்னா பல சூழ்நிலையில நெருக்கப்பட்டு, உடைக்கப்பட்டு, கண்ணீரோடு, பிரச்சனையோடு, போராட்டத்தோடு, மன அழுத்தத்தோடு வாழ்ந்து கர்த்தர் தூக்கி எடுத்து உங்க முன்பா நிப்பாட்டிருக்கார். உடைந்த பாத்திரம். அதனால யாரெல்லாம் இரவணத்தை செய்தி கேட்குறீங்களோ, நம்ம கூட இருக்கிறவங்க நல்லா பொய் பேசுறாங்களா முதல்ல செக் பண்ணி பாருங்க. ஏன்னா சில குடும்பத்துல பொய் பேசலாம், அவங்களுக்கு தூக்கம் வராது. வாயை திறந்தாலே பொய் மட்டும்தான் பேசுவாங்க. அவங்க கூட இயேசு எப்படி இருப்பார்? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. அதனால நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணுமா, நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணுமா, நம்ம சில ஜெபங்கள் பண்ணிதான் ஆகணும். மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலதுகையும் உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும் என்று ஜெபிக்கிறார். அந்த மாதிரி ஜனங்கள் அங்கிருந்து நான் வெளியில வரணும், என்னை தப்புவியும் என்று மன்றாடி ஜெபிக்கிறார். இன்னைக்கு நம்ம எப்படி ஜெபிக்கிறோம்? என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும், நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நம்ம குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா சில குடும்பத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க கூட புடுங்கி திங்கிற பிசாசு கூட இருக்கும். ஏன்னா சில குடும்பத்துல போய் யார் இருக்கிறா அப்படின்னா ஒரு ஃப்ரெண்டு இல்ல ஒரு சொந்தக்காரங்க இல்ல கூட யாராவது இருப்பாங்க, புடுங்கி திங்கிறவங்க இருப்பாங்க. பொய் பேசி கள்ளத்தனமா கூடையே இருந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்நிய புத்திரின் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும் என்று ஜெபிக்கிறார். அப்ப நம்ம கூட யார் இருக்கிறா? நான் வியாபாரத்துல இருக்கும்போது கிட்டத்தட்ட பல வருஷம் நான் வியாபாரம் பார்த்ததுனால என் கூட இருந்த ஒரு மனுஷனால நான் 13 லட்ச ரூபா அந்த மனுஷன்ட்ட கொடுத்து நான் ஏமாந்துருக்கேன். அப்போ ஒரு மனுஷன் எதுல ஏமாந்து போறான் அப்படின்னா கூட இருக்கிற மனுஷன்ட்ட பணம் கொடுத்து ஏமாந்து போயிடும். இது என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. அப்ப நைட் நேரத்துல நம்ம என்ன செய்தி பேசணும் அப்படின்னா நம்முடைய பழக்கங்கள், நம்முடைய சிநேகம், நம்ம யாரு கூட பழகுறோம் அது ரொம்ப முக்கியம். ஒண்ணும் இல்லை, நீங்க ஒரு தர்மம் பண்ணி பாருங்க, கர்த்தரும் குடும்பத்தை ஆசிரிப்பார். ஏழை எளிய ஜனத்துக்கு உதவி பண்ணி பாருங்க, கர்த்தரும் குடும்பத்தை ஆசிரிப்பார். பரிசுத்தவான்களுக்கு நீங்க ஏதாவது காணிக்கையா கொடுத்தீங்களா, தேவன் ஞாபகம் வச்சிருப்பார். ஆனா மாயா வாழ்ற ஜனங்கள், கள்ளத்தனமா வாழக்கூடிய ஜனங்கள், இன்னும் எப்படி சொல்லலாம், கர்த்தரை விட்டு தள்ளி போய் விக்கிரத்துல வாழிற ஜனங்கள், அழகா போட்டாரு, அந்நிய புத்திரின் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும் என்று ஜெபிக்கிறார். அப்ப நம்ம எப்படி ஜெபிக்கிறோம்? நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படணுமா? உங்க கையில வீட்டுல பைபிள் இருந்தா எடுத்து வாசித்து பாருங்க. 144 சங்கீதம் 11 இருந்து 15 வரைய வாசித்து பாருங்க. அதுல 13ஆம் வசனம் எழுதப்பட்டிருக்கு, என் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. நான் அதுல முக்கியமான பாயிண்ட் மட்டும்தான் நான் சொல்றேன். கையில பைபிள் எடுத்தா நீங்க வாசித்து பார்த்துடலாம். ஏன்னா நிறைய அதுல அர்த்தம் இருக்கு. அதுல முக்கியமான ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு ஜெபம் பண்றாரு. எப்படி ஜெபம் பண்றாரு அப்படின்னா, மாயையை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலதுகையும் உடைய அந்நிய புத்திரின் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும். அந்நிய புத்திரின் கைக்கு என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப அவங்கள்ட்ட போய் சிக்கி கொள்றாங்க. யாரு சிக்கி கொள்றா? கர்த்தரை சொந்த ரட்சரா ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் யார்கிட்ட போய் ஃப்ரெண்டு? அவங்க ஃப்ரெண்டு யாரு? கூட இருக்கிறவங்க நபர் யாரு? நம்ம யார்கிட்ட பழகிட்டு இருக்கோம்? அவங்க எப்படிப்பட்டவங்க? அவங்க கர்த்தருக்கு பிரியமானவங்களா? அவங்க விசுவாசியா அவிசுவாசியா? ஏன்னா நிறைய குடும்பத்துல நல்ல அழகா பகல் நேரத்துல நல்ல செல்போன்ல மூழ்கி போயிருப்பாங்க, தேவையில்லாம ஃப்ரெண்ட்ட போய் பழகிட்டு இருப்பாங்க. அப்புறம் நைட் நேரத்துல வந்து புலம்பிட்டு இருப்பாங்க. கேட்டா எனக்கு சமாதானம் இல்லை, தற்கொலை எண்ணங்கள் வருது, மரண பயம் வருது, கெட்ட சொப்பனம் வருது.
தூங்கும்போது நான் வலு சிற்பத்தை பார்க்க, விபச்சார ஆவியை பார்க்க, நான் மிருகத்தை பார்க்கிறேன். எதுக்கு? நம்ம யார்கிட்ட பழகிட்டு இருந்தோம்? நம்முடைய ஐக்கியம் யாரோட இருந்துச்சு? மாயையை பேசும் வாயும். நல்லா பொய் பேசிட்டே இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் பழகினா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? நம்ம அப்படி நார்மலா யோசித்து பார்ப்போமே. கள்ளத்தனமான வலது கையும் உடைய அந்நிய புத்திரன் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும் என்று ஜெபிக்கிறார். இது ஒரு ஜெபம்பா. இன்னைக்கு நைட்டு இதான் செய்தி. இவங்கள்ட்ட இருந்து நம்ம விலகியாச்சு அப்படின்னா எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். இது ஆசீர்வாத பகுதி. இரண்டாவது பார்ட் என்ன அப்படின்னா ஆசீர்வாதம். எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். அப்ப நம்ம யார்கிட்ட பழகுறோம், அவங்க எப்படிப்பட்டவங்க? இப்ப நிறைய குடும்பத்திலே மனைவிட்ட உண்மையா பேச மாட்டாங்க. நான் சொல்ற உண்மையா பொய்யா? நிறைய வீட்டுல அம்மாட்ட பழக மாட்டாங்க, அப்பாட்ட பேச மாட்டாங்க. வேற யார்கிட்டயோ போய் ஒரு ஃப்ரெண்டு, வேற யாரோ அவங்கள்ட்ட போய் பழகும் போது என்ன ஆயிருது அப்படின்னா, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் போய் மாட்டிக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொன்னபடிலாம் பணம் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஒரு குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ளே 100க்கு 100 உண்மையா இருந்தால் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். அப்ப நம்ம பேசக்கூடிய நபர்கள் யார்? நம்ம கூட இருக்கிற நபர்கள் யார்? அந்நிய புத்திரரின் கைக்கு என்று எழுதப்பட்டு. அதனால இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். என் குடும்பம் எனக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், என் பிள்ளையோட வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா நம்ம யாரோட பழகிட்டு இருக்கோம்? நம்மளோட நட்பு யாரோட இருக்கு? நம்ம வீட்டுல சொந்தக்காரங்க யாரு? ஏன்னா சில வீட்டுலலாம் பொய் மட்டும்தான் பேசிட்டு இருக்காங்கப்பா. நான் நல்லா பார்த்தது இல்லை. வீட்டுல நாடகமா இருக்கலாம், படமா இருக்கலாம், செல்போன்ல பார்க்கக்கூடிய காரியமா இருக்கலாம். வாயை திறந்தா ஒன்லி பொய் பொய் பொய். பொய்யான காரியங்களை பேசும்போது எப்படி அந்த இடத்துல ஆசீர்வாதம் இருக்கும்? பொய் பேசும்போது பிசாசு உள்ள வந்துருவானே. இப்ப நிறைய குடும்பத்துல இப்ப என்ன யோசிக்கணும் அப்படின்னா, இஷ்டம் போல நல்ல பொய் பேசிட்டே இருப்பாங்க. பொய் பேசும்போது சொந்தத்துல எடுத்து பேசணும்னு சொல்லி போட்டிருக்கு. நல்ல இஷ்டம் போல பொய் பேசுவாங்க. பொய் பேசும்போது பிசாசு அங்க வந்துருவான், லூசிபர் வந்துருவான். இருக்கிற சமாதானம், ஆசீர்வாதம், குடும்பத்துக்குள்ள நிம்மதி எல்லாத்தையும் அவன் தூக்கிட்டு போயிடுவான். இப்ப நிறைய குடும்பத்துல இப்ப என்ன நடக்கு அப்படின்னா, பரிசுத்தவான்களோட தொடர்பு இல்லை, பரிசுத்தவான்களை தப்பா பேசியிருந்தாங்க. கொஞ்ச நஞ்சம் இருக்கிற நிம்மதியும் போய் சேர்ந்துரும். அப்புறம் சமாதானம் இருக்காது, அப்புறம் கண்ணீர் வாழ்க்கையா மாறிடும். காரணம் என்ன? பரிசுத்தவான்களோட தொடர்பு இருக்கும்போது அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். நான் சர்ச்சில் 2 வருஷம் நான் வேலை பார்த்துருக்கேன். வேலை பார்க்கும்போது கையை கட்டி நிற்பேன். ஐயா சொல்லுங்கய்யா, ஸ்தோத்திர ஐயா சொல்லுங்கய்யா அப்படின்னு. அவங்க என்ன சொல்றாங்களோ அப்படியே கீழ்படிவேன். நான் சர்ச்சை விட்டு நின்னதுக்கு அப்புறம், ஏன்டா நிக்கிற, உனக்கு ஏதாவது சம்பளம் கூட வேணுமா, உன்னை ஏதாவது இன்னும் நாங்கள் உனக்கு ஏதாவது செய்யணுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் பைபிள் காலேஜ் படிக்க போயிட்டேன். சர்ச்சில் நீ அந்த அளவுக்கு பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க. சர்ச்சில் வேலை பார்க்கும்போது ஆசையா வேலை பார்ப்பேன். கர்த்தருடைய வேலையை ஆசையா பார்ப்பேன், சந்தோஷமா பார்ப்பேன், மன மகிழ்ச்சியோட பார்ப்பேன். கர்த்தரை நீ உயர்த்தினார். எங்க? யூடியூப்ல கொண்டு போய் உயர்த்தினார். எப்படி? கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தால் அநேகத்தில் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நிறைய வீட்டுல கொஞ்சம் கூட உண்மையா இல்லையே. பெத்த தாய் வீட்டுல இருக்கு, பிள்ளைகளோட வாழ்க்கை தேவன் பார்த்துட்டு இருப்பாரு. பெத்த தாய் வீட்டுல 2 பேர் 4 பேர் தான் இருப்பாங்க. வீட்டுக்குள்ள வாயை திறந்தா போய் பேசுறாங்க. எப்படி ஆசீர்வாதம் இருக்கும்? கொஞ்சத்தில் உண்மை. வாயை திறந்தா போய், வாயை திறந்தா போய், வாயை திறந்தா போய். பொய் பேசும்போது பிசாசங்க வந்துருவான். கர்த்தருடைய பிள்ளைகள் உண்மையா வாழ்ந்தீங்கன்னா ஆசீர்வாதம். சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். இந்த வருஷம் வாக்குத்தத்தம் என்ன? சோதனை காலத்திற்கு தப்பும்படி. ஒருவேளை உங்களுக்கு காலையில் ஒரு 1/2 மணி நேரம், நைட் ஒரு 1/2 மணி நேரம் டைம் இருந்தா தேவனார்லி அப்ப மினிஸ்டர்ல கேளுங்க. பைபிள்ல என்ன போட்டிருக்கு, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு, உள்ளதை பேசிட்டு இருப்பேன். நைட் நேரத்தில் ஒரு சின்ன ஜெபம் பண்ண போறேன். அப்புறம்
இந்த வருஷம் முழு பைபிள் வாசித்து முடிக்கிற ஒரு பைபிள் சார்ட் இருக்குது, பிடிஎஃப்ல இருக்குது. வாட்ஸ்அப் மூலிமா தொடர்பு கொண்டால் அனுப்பி வைப்பேன். இந்த வருஷம் பைபிள் முழுசாக வாசித்து முடிக்க தீர்மானம் எடுங்க. கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. உங்கள் கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த வருஷத்தை கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தாங்க. சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் என்று சொன்னீங்க. இந்த வருஷத்துல எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிக்கு ஸ்தோத்திரம். நாங்க எப்படி வாழணும், எந்த ஜனங்களை விட்டு விலகி வாழணும், வேதத்தின் மூலியமாக கற்றுக் கொடுத்த கிருபைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம். உமக்கு பிரியமானபடி நாங்க வாழணும். எங்களோட ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடும் பரிசுத்தவான்களோடு இருக்கணும்ப்பா. அந்த கிருபை தாங்க. கடைசி காலத்துல சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிட்டு கர்த்தரை நம்பி வாழ கிருபை தாங்க. கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நைட் டியூட்டில் இருக்காங்க, நைட் நேரத்தில் டிராவலில் இருக்காங்க, நைட் நேரத்தில் வியாபாரத்தில் இருக்காங்க, வாலிப பிள்ளைகள் வாலிப பையங்களா வேலை பார்க்குறாங்க, பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, இன்னுமாக கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஐடி ஃபீல்டு ஜெபிக்கிறாங்க, டாக்டர் ஜெபிக்கிறாங்க. எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு தாங்க. நைட் நேரத்திலே டிரைவிங் லைனில் போயிட்டு இருக்காங்க, எல்லா விதமான பாதுகாப்பு தாங்க. வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு தாங்க. இந்த வருஷத்துல என்னென்ன தேவைக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திங்க. படிக்கிற பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நல்ல எக்ஸாம் எழுத கர்த்தர் கிருபை செய்யுங்க. நைட் நேரத்தில் கற்பத்தினியாக ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனம் இறங்கி ஆசிரியங்க. மாசமா இருக்காங்க, தாய்மொழி ஆசிரியங்க, டெலிவரி பண்ணுவாங்க, கர்த்தர் கூட இருங்க. சில குடும்பத்திலே திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் நிம்மதி இல்லாத சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்றித்தாங்க. கோர்ட்டு கேஸ் சொல்லி நிம்மதி இல்லாமல் வாழ்றாங்க, கர்த்தர் மாற்றித்தாங்க. திருமணத்துக்காக ஜெபிக்கிறங்க. இந்த வருஷத்திலே ஏற்ற துணையை கர்த்தர் தாங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோரை பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. நைட் நேரத்திலே எங்க வீட்டுக்குள்ளே இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க வரணும். எங்க இருதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து ராஜா வரணும். எங்க குடும்பத்துல நீங்க தலைவரா இருக்கணும். உமக்கு பிரியம் இல்லாமல் எங்களுடைய வீட்டுக்குள்ளே எங்களுடைய செல்போன்லயோ இல்ல டிவியோ தேவையில்லாம எந்த ஒரு காரியமும் இருக்கக்கூடாதுப்பா. எங்க வீட்டுக்குள்ள நீங்க கூட இருங்க, எங்க குடும்பத்துல கூட இருங்க, எங்க இதயத்துல இருங்க. உங்களோட ரத்த கொட்டைகளை வேல் அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் கறந்துட்டு ஆசுறீங்க. தேவன் அருளியப்பம் மினிஸ்டர் மூலியமாக யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ, என்னென்ன ஜெபகுறிப்பு அடிவிட்டு இருக்காங்களோ, அவங்களோட இதயத்துல என்னென்ன பாரம் இருக்கோ, என்னென்ன வேதனை இருக்கோ எல்லாவற்றையும் நீக்கி ஆசிடுங்க. உங்க பிள்ளைல ஆசீர்வாதமா இருக்கணும். சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன்னு சொன்னீங்க. அப்பா, கொடுக்கப்பட்ட வாக்குறுதிக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷத்திலே வசனத்தை நாங்க தியானிக்கிற பிள்ளைகளாக, ஜெபிக்கிற பிள்ளைகளாக, துதிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். சாட்சியுள்ள பிள்ளைகளா இருக்கணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுக்காம இருக்காங்களோ ஞானஸ்தானம் எடுக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த வருஷத்திலே உங்க பிள்ளைகளோட நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கு ஸ்தோத்திரம்ப்பா. அடியே நம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். இரவும் போலுமாக செய்தி பேச, வேதத்தை தியானிக்க கர்த்தர் கிருபை தாங்க. எல்லா தேச ஜனங்களையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். சரீரத்தில் பலவீனத்தோடு ஹாஸ்பிட்டல்ல படுத்த படுக்கையில எத்தனையோ குடும்பத்தில் இருக்காங்க. உம்முடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. உங்க நாமம் மகிமைப்படட்டும். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. உமக்கு பிரியமானபடி வாழணும். நைட் நேரத்திலே தனிமையிலே திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க, ஹோம்ல இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க, யாருமே இல்லை, விதவையா இருக்காங்க, பிள்ளைகள் இல்லாமல் இருக்காங்க, சரீரத்தில் பலவீனத்தோடு எத்தனையோ குடும்பம் இருக்குப்பா. எல்லாரையும் கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. வீடு வாசல் இல்லாமல் வெளியில் தங்கியிருக்கிறாங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வீடு தாங்க. வீடு கட்டிட்டு இருக்காங்க, கடையை மாற்றிதாங்க. கவர்மெண்ட் வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, டிரான்ஸ்ஃபருக்காக ஜெபிக்கிறாங்க, வெளிநாட்டு போகிறக்காக ஜெபிக்கிறாங்க, உயர்வுக்காக ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் வாசல் திறந்து கொடுங்க. வியாபாரத்தில் கம்பெனியில் யாரெல்லாம் அப்பா இருக்கிறாங்களோ அவங்களுடைய தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திங்க. உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். உங்களுடைய கரத்திலே எங்களை தாழ்த்தர்ப்பணிக்கிறோம். அதிகாலை வேளையிலே துதிக்கிற துதியோடு எழும்ப கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தருடைய வருகையில் நாங்கள் ஆயத்தமாக இருக்கணும்ப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. எங்களுடைய ஆவியை உங்களுடைய கரத்தில் அப்படிங்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் ஒவ்வொருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இருந்து சகல காரியத்திலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, டெய்லி ஒரு நிமிஷமா எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஜெபிக்க வேண்டும் விரும்பினால் 9363064181 நம்பர் தொடர்பு கொண்டால் உங்களுக்காக ஜெபிப்போம். அதிக அளவில் ஜெபிக்கணும். அதையும் தொடர்ந்து கேளுங்க. காட் பிளஸ் யூ. பைபிள் சாட் வேணும்னா வாட்ஸ்அப் மூலியமா தொடர்பு கொள்ளுங்க, அனுப்பி வைப்போம். காட் பிளஸ் யூ.
Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.